ஈரானிய அரசாங்கத்திற்கு அவர்களின் ப்ராக்சிகள் உள்ளன. ஹமாஸ், ஹெஸ்பொலா, ஹவுதி இப்படி பலவும் உள்ளன. இப்போது இவர்களுக்கு கடுமையான உத்தரவுகள் வழங்கப்பட்டுள்ளன. எந்த ஒரு காரணத்திற்காகவும் அமெரிக்கர்களையோ அமெரிக்க சொத்துக்களையோ தாக்கக்கூடாது. இனி இவர்களை தாக்கினாலும் கூட எந்த காரணத்திற்காகவும் ஈரான் கொடுத்த ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. அமெரிக்க தளங்களை தாக்கக்கூடாது. நீங்கள் அங்கு வந்தாலும் ஹெஸ்பொலா பேர் அமெரிக்கர்களை சந்தித்தாலும் கூட எதுவும் செய்யக்கூடாது. இதன் காரணமாக தான் இப்போது இந்த ஹவுதிகள் இடையிடையே இங்கிருந்து ராக்கெட்டுகளை நிறுத்தி வைத்துள்ளனர். ஏன் இவ்வளவு கடுமையான உத்தரவுகள் வழங்கப்பட்டது என்று தெரியுமா? ஒரே ஒரு காரணம் மட்டுமே. ட்ரம்ப் வந்தார். ட்ரம்புக்கு பர்சனல் கிரட்ஜஸ் உள்ளன. அவரை கொல்ல முயற்சி செய்தனர். எந்த ஒரு ப்ரொவோக் செய்யும் செயலும் நடந்தால், அதாவது இந்த ப்ராக்சிகள் அமெரிக்க தளங்களையோ கப்பல்களையோ சொத்துக்களையோ அமெரிக்க குடிமக்களையோ தாக்கினால் அமெரிக்கா நேரடியாக பதிலடி கொடுக்கும். அது அவர்கள் தாங்கக்கூடியதை விட அதிகமாக இருக்கும். இது ஒரு பெரிய ரிப்போர்ட்டாக பலரால் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் முதன்முறையாக ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாவோஸில் நடக்கும் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமின் போது கொடுத்த இன்டர்வியூவில் கூறியதாவது, ஹமாஸ் இஸ்ரேலை தாக்கியது தவறு. முதன்முறையாக இப்படி ஒரு பேச்சு வந்துள்ளது. இந்த பேச்சின் பின்னணியில் தான் ஈரான் மற்றும் அமெரிக்கா ஜோ பைடன் இடையே அக்டோபர் 8 மற்றும் 11 ஒரு கலந்துரையாடல் நடக்க இருந்தது. அது எதை பற்றியது? ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன், JCPOA. அதாவது ஈரான் மற்றும் அமெரிக்காவின் அணு ஆயுதம் மற்றும் அணு வசதிகள் குறித்து பைடன் நிர்வாகம் நடத்திய விவாதம். ஆனால் அக்டோபர் 8 நடந்த தாக்குதலால் இந்த விவாதம் கைவிடப்பட்டது. இதற்கு காரணம் ஹமாஸ் தான். முதன்முறையாக இப்படி ஒரு அறிக்கை வெளியாகியுள்ளது. இல்லையென்றால் அந்த விவாதம் நடந்து ஒரு தீர்வு கிடைத்திருக்கும். இப்போது அவர்களுக்கு தெரிந்த உண்மை ஒன்று உள்ளது. ட்ரம்ப் வந்தால் ஒபாமா காலத்து ஒப்பந்தம் மீண்டும் நடக்காது. ட்ரம்ப் அதை ரத்து செய்ததால் ஈரானின் அரசாங்கத்திற்கு தெரியும், இனி அந்த ஒப்பந்தம் நடக்காது. ஏனென்றால் பைடன் அல்ல, டெமோக்ராட்ஸ் அல்ல, ட்ரம்ப் மற்றும் ரிப்பப்ளிகன் கட்சி முழுமையாக ஈரான் எதிர்ப்பு. அவர்கள் இஸ்ரேலுக்கு மிகுந்த ஆதரவு தருகிறார்கள். அன்று சவுடி அரேபியா கூட ஈரானின் அணு ஒப்பந்தத்தை எதிர்த்தது. காரணம், அந்த பிராந்தியத்தில் ஈரான் ஷியா குழு அணு ஆயுதங்களை பெற்றால் சுன்னி மெஜாரிட்டி நாடான சவுடி அரேபியாவை தாக்கலாம். இந்த எச்சரிக்கையை சவுடி அரசாங்கம் ஒபாமா மற்றும் பைடனுக்கு பலமுறை தெரிவித்தது. அக்டோபர் 11 ஈரான் அமெரிக்கா விவாதத்தை நடத்த வேண்டாம் என்றும் சவுடி அரேபியா எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனால் இவை அனைத்தையும் பார்த்து யோசித்தால் அக்டோபர் 7 தாக்குதல் இல்லை என்றால் பைடன் நிர்வாகம் ஈரானுடன் அணு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். எங்கிருந்து எப்படி மாறியது? ஜியோ பாலிட்டிக்ஸ் எவ்வளவு மாற்றமடைந்துள்ளது என்று பாருங்கள். இவ்வளவு சூடு ஏற்பட காரணம் என்ன? ஈரானின் ஜனாதிபதி பூட்டினை சந்தித்தார். ஆயுதங்கள் மற்றும் திட்டங்களை வடிவமைத்த பின் அடுத்த மோதல் அமெரிக்கா மற்றும் பூட்டின் இடையே நடக்கும். ஏனென்றால் பூட்டின் அவர்களுக்கு ஆயுதங்கள், நியூக்ளியர் ரியாக்டர்கள், சுகோய் Su-35 போன்றவை கொடுக்கலாம் என்று கூறியுள்ளார். இது பத்திரிகைகளில் வெளியாகியுள்ளது. இதனால் பூட்டின் மற்றும் ட்ரம்ப் இடையே உறவில் பதட்டம் ஏற்படும். ஏனென்றால் இந்த ஆயுதங்கள் இஸ்ரேல் எதிராக பயன்படுத்தப்படும். இஸ்ரேல் தான் ஈரானின் முதன்மை எதிரி. ட்ரம்ப் இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். நான் கூற விரும்புவது, யுக்ரைன் போரை விட ட்ரம்ப் மற்றும் பூட்டின் இடையே உள்ள பிரச்சனை முக்கியமானது. ட்ரம்பின் முக்கிய கோரிக்கை ரஷ்யா ஈரானுக்கு ஆயுதங்கள், நியூக்ளியர் ரியாக்டர்கள் அல்லது சுகோய் Su-35 விமானங்களை கொடுக்கக்கூடாது. இதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஈரான் அமெரிக்காவை பயப்படுகிறது. எப்போது தாக்கும் என்று சொல்ல முடியாது. எந்த ஒரு சிறிய ஸ்பார்க் இருந்தாலும் அமெரிக்கா அங்கு குண்டு வீசும். இந்த குண்டு வீச்சுடன் கமெண்ட் செய்யப்பட்டது. இவை அங்குள்ள பத்திரிகைகள் மற்றும் சமூக ஊடகங்களில் வரும் செய்திகள். அதாவது ஈரானுக்கு ட்ரம்ப் வருவதை பற்றி பயமாக உள்ளது. இதனால்தான் பென்சில்வேனியா எலெக்ஷன் நேரத்தில் ட்ரம்பை கொல்ல முயற்சி செய்தனர். ஒவ்வொரு விஷயமும் தெளிவாகி வருகிறது. காரணம், அக்டோபர் 11 அவர்கள் பைடன் நிர்வாகத்துடன் JCPOA பற்றி பேச திட்டமிட்டனர். ஆனால் அது தோல்வியடைந்தது. அக்டோபர் 7 பின்னர் ஈரான் இஸ்ரேலை தாக்கியது. நிலைமைகள் மாறின. அமெரிக்க தேர்தலில் கமலா ஹாரிஸ் வெல்வார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. பின்னர் ட்ரம்ப் வென்றார். பெரும்பான்மையுடன் ட்ரம்பின் ஆதரவாளர்கள் இஸ்ரேல் எதிர்ப்பு வந்துள்ளனர். இதன் விளைவு ஈரான் தாக்கப்படும். இல்லையெனில் ஈரான் முழுமையாக சரணடைய வேண்டும்.
ஈரான் இப்போது பெரிய பயத்தில் உள்ளது. யூடியூபில் உள்ள இன்டர்வியூக்களில் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் தெளிவாக கூறியுள்ளார். ஹமாஸின் எதிர்ப்பை பாராட்டிய பிறகு அவரே ஒரு சரணடைதலை மென்ஷன் செய்கிறார். அவர்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை, ஆனால் ட்ரம்பின் பதிலடியை பயப்படுகிறார்கள். எந்த ஸ்பார்க் இருந்தாலும் அங்கு குண்டு வீழும். ஏனென்றால் அவர்களிடம் பதிலடிக்க ஆளோ ஆயுதமோ இல்லை. மக்கள் உள்ளனர், ஆயுதங்கள் இல்லை. இதற்காக சைனா இருந்து கெமிக்கல் பொருட்களை சோடியம் பெர்குளோரேட் இறக்குமதி செய்து அமோனியம் பெர்குளோரேட் ஆக மாற்றுகின்றனர். இது மீடியம் ரேஞ்ச் மிசைல்களில் பயன்படுகிறது. இப்போது இதன் டெவலப்மெண்ட்டை கவனிக்கலாம். அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரசிடென்ட் ட்ரம்ப் பாலஸ்தீனர்களை வெளியேற்றுவார் என்று கூறியுள்ளார். இதை கேட்டு ஈரான் நிர்வாகம் மௌனமாக உள்ளது. ஏன்? பதிலடி வரும் என்பதால். எந்த ஒரு ப்ரொவோக்கை தவிர்க்க வேண்டும் என்பதே ஈரானின் நிலைப்பாடு. அவர்கள் நீண்ட காலத்திற்கு பிறகு உண்மையில் பயந்துள்ளனர். அவர்களுக்கு தெரியும் அவர்களிடம் எதுவும் இல்லை. இஸ்ரேலை 2-5 மணி நேரத்தில் தாக்க முடிந்தால் அமெரிக்கா ஜாயிண்ட் ஃபோர்ஸுடன் டெஹ்ரான் 1 மணி நேரத்தில் அழித்துவிடும். இதை அவர்கள் புரிந்து கொண்டுள்ளனர். பல ஏஜென்சிகளும் இதை கூறுகின்றன.